சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறது போல இந்த காலை தேவ சமூகத்தில் காணப்படுகிற நாம நாடகத்தை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
Number 8 is a new beginning. It's a new beginning. ஒரு புதிய துவக்கம். இந்த 8வது மாதம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. காலை வேளை காரணப்படியாக எல்லாம் முடித்து போனது. போன மாதம் முடித்து போனது. எல்லாம் காலை முடித்து போனது. என்ன செய்வது? என்ன பண்ணுவது? ஒன்று அறியாம சங்கத்தோடு அமைப்போடு கூட கல்வியத்தோடு சுரூபத்தோடு கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை 6வது வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொரு பார்த்து சொல்கிறாரு, 8வது மாதம் உங்களுக்கு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். ஹalleluya, ஹalleluya. பெருக செய்கிற மாதம், பெருக செய்கிற மாதம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெருக பண்ண போகிறார். கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உயர்த்த போகிறார். வாழ்வை தாழ்த்தப்பட்ட போகிறார். வேண்டுபட்டு போகிறார். யாரும் அன்பமா பார்த்தாங்களோ, பேசினாங்களோ, உங்கள் கண்களுக்கு காரணமா இருந்தார்களோ, தலைமுறைக்கு காரணமா இருந்தார்களோ, எல்லாரும் கண்களுக்கு முன்பாக கண்ணுக்கு ஆச்சரியமாக பிரகாசமாக ஒளிக்கு செல்லக்கூடிய நட்சத்திரமாக தொழிற்படி 8வது மாதம் செய்ய போகிறார். 8வது மாதம் செய்ய போகிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் நேர்மையானவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் சிறந்தவர்கள், தேவனுடைய செய்திகளுக்காக முன்வைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக முத்திரை போடவர்கள், இருக்கிறபடியால் இந்த மாதம் கர்த்தர் பெருகப்பட போகிறார். புது துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் வாழ்வு செய்யும்படிக்கு நன்மையான நன்மை காணும்படிக்கு இந்த மாதம் கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. இந்த மாதம் எந்த வியாதிகளை தொட போவது கிடையாது. எந்த பயம் உங்களை அணுகுவது கிடையாது. எந்த சஞ்சல நெருக்கம் உங்களுக்கு வருவது கிடையாது. ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். You are delivered. 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 Hallelujah, hallelujah, hallelujah. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றிலிருந்து கண்டுபிடிக்க கொடுத்திருக்கிறார். ஆமென். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. எல்லா பாடுகளும் வாழ்க்கை விட்டு நீக்கி போனது. எல்லாம் நீங்கி போனது. நடந்தது நினைத்து கலங்காது. நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் பெரிய காட்சியை வனாந்தரத்து ஆறுகளையும் அவாசன வெளிகளில் வழியும் காட்டுவார். இந்த காடுகள் கத்து சொல்றாரு, நடந்ததை நினைத்து கலங்காது. கடந்த 7வது மாதத்தை குறித்து கலங்காது. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்க செய்வேன். வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்க செய்வேன். ஹalleluya, hallelujah. பேதுரு வலைய இரவு முழுவதும் போட்டு பார்த்தாரு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாரு. ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு சொன்னார், உன் வலை அந்த பக்கம் போடு, உன் வலை அந்த பக்கம் போடு. இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு பேதுரு வலை அந்த பக்கம் போட்ட பொழுது வலை பிரியத்தக்கதாக ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் பேதுரு கொடுத்தது போல இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 8வது மாதங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். முயற்சி பண்ணி எல்லாம் தோற்று போனதா இந்த நாளில கர்த்தர் சொல்றாரு, நிச்சயம் உனக்கு ஜெயம் உண்டு. நிச்சயம் ஜெயம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்னாரை பார்த்து ஏலி சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனுக்கு கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹalleluya. முயற்சி செய்து தோல்வியோடு இந்த காலை வேளையில 8வது மாதம் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் வலை அந்த பக்கம் போடு. இந்த மாதம் வலை கிரியத்தக்கதாக பலமான மீன்களை பிடிக்கும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை, சாதாரண அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஹalleluya, ஹalleluya. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உங்க சுற்றில காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, உங்க வாழ்க்கையில படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, ஏது செய்வதுன்னு சொல்லி ஆய்ந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே பயப்படாதே, நீ கலங்காதே, நீ சஞ்சலப்படாதே. நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் எதுவும், எந்த இயற்கை சூழ்நிலை எதுவும் உன்னை அணுகவே அணுகாது. உன்னை அணுக விட மாட்டேன். நான்
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Thank you Lord, 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 thank you Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இஸ்ரவேல் எகிப்து அடிமைகளாக இருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க அடிமைகளாக இருந்தாங்க. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாக எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட செய்தார். கர்த்தர் புறப்பட செய்தார். புறப்பட செய்து அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமான பாலும் தேனும் நலமும் சாலமான தேசத்துல ஒரு கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு முன்பாக பகலில் தேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் முன்பாக கடந்து போய் அவர் வாழ்க்கையில் சேர்க்க இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தது போல ஒவ்வொருவருக்கு இரண்டாவது வாரத்தை அப்படியே செய்ய போகிறார். ஹalleluya, hallelujah. இது இரண்டாவது வாரம் லட்சிய கனவுகளை நீங்கள் அடைவீர்கள். You will reach your destination. Hallelujah. You will reach your destiny. Hallelujah, hallelujah, hallelujah. ரொம்ப வருஷம் ஆக நினைச்சேனே, ரொம்ப காலம் ஆக நினைச்சேனே, hallelujah. நடக்காது நினைச்சேனே, வாய்க்காது நினைச்சேனே, நான் அடைய மாட்டேன் நினைச்சேனே, hallelujah. ஆனா கர்த்தர் இந்த 8வது மாதம் உங்களோடு கூட இருந்து கரத்தை பிடித்து நீ எங்க போய் சேர வேண்டுமோ கொண்டு போய் சேர்த்து உங்களை வாழ வைத்து அழகுபடுத்த போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம், புதிய துவக்கம். ஹalleluya, hallelujah, hallelujah. பழைசெல்லாம் ஒளிந்து போயின, கடந்ததெல்லாம் கடந்தன, எல்லாம் புதியவை. ஹalleluya, hallelujah. நிறைவானது வரும் பொழுது நிறைவானதெல்லாம் போகும் வேறு சொல்லுகிறது போல, ஆவியார் சொல்லியிருக்கிறது போல, இந்த காலை தேவ சமூகத்தை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா குறைகளும் இந்த காலை பொழுது வாழ்க்கையில் வெளியே போகிறது. எல்லா பயங்கள், எல்லா தரித்திரங்கள், எல்லா வறுமைகள், எல்லா குறைகள் எல்லாம் வாழ்க்கையில் குறைகளாக காணப்பட்டதோ எல்லா குறைகளும் எல்லாம் வெளியே போகிறது. ஏன் எல்லா குறை வெளியே போகுதுன்னா நிறைவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நிறைவை காத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்துக்காய் நன்றி. புது துவக்கத்தை எங்களுக்கு தந்ததற்காய் கடந்த 7 மாதத்தை ஆண்டவரே வெற்றியாய் முடித்து 8வது மாதத்தை ஆண்டவரே உங்களோடு கூட சேர்ந்து ஆரம்பம் பண்ண துவங்க எங்களுக்கு கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்று முதல் கர்த்தாவே கடந்த காலத்தில் கர்த்தாவே அனுபவங்கள் வேண்டாம், கர்த்தாவே தோல்விகள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம், சஞ்சலங்கள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், உத்தரவுகள் வேண்டாம் கர்த்தாவே. நடந்துங்க சுவாமி. ஹalleluya. பாருங்க சொல்லி நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உங்கள் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னது போல நீங்க நடப்பீங்க. ஆலோசனை சொல்லும்படிக்கு ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. ஒப்பு கொடுக்கிறோம். சமூகத்தில் ஒவ்வொருவரும் தனிப்பட்டும் தாழ்த்துகிற மாட்டேன் உயர்த்துகிறோம். வாரி ஒருவரை உயர்த்தப்படுவீராக. எல்லா துதிகரமாகி ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.